வெல்கம் பேக் டு போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்ட். ஹாய்டா ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஹோப்புக்காக ஒரு ஒன் ஷாட் தாண்டா கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மொத்தமாக நான், அதாவது உங்களுடைய அச்சு, அப்புறமா தியா, அப்புறமா தின்றல், அப்புறம் ஜாய் 4 பேருமே வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கோண்டா. எல்லாருமே கேட்டு பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் தனியாகவே இருக்கும், உங்களுக்கு கேட்டால் புரியும். கேட்டு பாருங்கள். எல்லாருமே வெரைட்டி ஜேர்னலில் கதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கேட்டு பாருங்கள். சரி, இனி நான் சும்மா ஓவராக பேசாமல் நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, உங்கள் வீட்டில் தான் அம்மா வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை அலங்காரம் பண்ணிகிட்டே பேசிகிட்ருக்காங்க. வாயனா, அப்பாவே அம்மாவே தப்பாக நினச்சிக்க மாட்டேன்லடி. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க, ம் இல்லைம்மா, எனக்கு தெரியுது இப்போ தான் நீ டிகிரி ஃபஸ்ட் இயர் போகிற, அதுக்குள்ளேயே உனக்கு கல்யாணம் பார்க்குறேன். தப்பாக எடுத்துக்காதம்மா. அப்பாவுக்கு வேறு உடம்புக்கு முடியலை. அவர் என்னமோ கடைசி அசன்ற மாதிரி பேசுகிறார். எனக்கும் உன்னை இந்த சின்ன வயசில் கட்டி கொடுக்கணுன்னு ஆசை இல்லை. ஆனால் அப்பா அப்படி கேட்கும்போது என்னால் வேண்டான்னு சொல்ல முடியலடி. உனக்கே தெரியும்ல எப்படி போயிட்டுருக்குன்னு. அதனால தான். அழாதீங்கம்மா. எனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. நான் நேற்றே சொல்லிட்டேன்ல கல்யாணத்துக்கு ஓகே தானே. அப்புறம் ஏம்மா கவலைப்படுறீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க தயார் தான். ஆனால் நான் நேற்று உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டால் மட்டுமே இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேம்மா. பாயனா, அப்பாவை கொஞ்சம் மனசில் வச்சு எது பேசுகிறதுனாலும் பேசு, புரியுதல்ல? சரிம்மா, நான் தப்பாக எதுவுமே பேச மாட்டேன், பயப்படாதீங்க. அப்படியே உங்களை அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நகைகள் அதெல்லாம் போட்டு ரொம்ப ப்ரிட்டியாக சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவ்வளோ அம்சமாக இருக்கீங்க. அப்படியே அம்மா உங்களை பார்த்துட்டு சொல்கிறாங்க, என் பொண்ணை பார்த்தா என்னோட திருஷ்டியை பட்டுடும் சொல்லிட்டு. அப்போ தான் நீங்கள் யோசித்து பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் கடந்த நாட்களாக உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு. என்னென்னா, அப்பாவுக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போயிருக்கோம். ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தபோது ஒன் சைட் பேரலிசிஸ் மாதிரி வந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அவருக்கு சரியாக பேச்சு கூட இப்போ வரமாட்டேங்குது. அப்போது மேபி எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம், அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க டாக்டர். அதுவே உங்களுக்கு கொஞ்சம் பயமும் பதட்டும் எல்லாம் இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு கீழே ஒரு தங்கச்சி கூட இருக்கா, யூனான்னு சொல்லிட்டு. அப்போது அப்பா உங்ககிட்ட கேட்குறாரு, நான் சாகிறதுக்குள்ள உன்னோட கல்யாணம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குமா? அவருக்கு சரியாக பேச வர மாட்டேங்குது, இருந்தாலும் அவரால் முடிஞ்ச மாதிரி பேசுகிறாரு. அப்போது நீங்கள் முழிக்கிறீங்க. ஏன்னா இப்போ தான் +2 முடித்து நீங்கள் டிகிரி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பதட்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ சின்ன வயசுலேயே கல்யாணமா அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது அப்பா சொல்கிறாரு, இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நான் இருப்பேன்னு தெரியலம்மா. உன்னோட கல்யாணம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு பொண்ணோட கல்யாணத்தையாச்சும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கடைசி ஆசைன்னு வேறு சொல்கிற மாதிரி சொல்கிறாரா? அதனால் நீங்களும் எதுவுமே பேசாமல் தலையை மட்டும் ஷேக் பண்ணியிருப்பீங்க சரின்ற மாதிரி. அப்போது அப்பாவும், என் பொண்ணை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, ஆனால்
ஆனால் எனக்கு உன்னோட கல்யாணம் பார்த்துட்டு இருந்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் இந்த வீட்டில் இல்லைனாலும் எனக்கு பதில் ஒரு ஒரு ஆம்பளை இருப்பான்ல உங்களுக்காக. அதுக்காகத்தான் அதுக்காக கூட தான் இதை நான் கேட்டேன். அப்பாவை மன்னிச்சிருடா. உன்னை இவ்வளோ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறதுக்கு அப்பாவை மன்னிச்சிருடா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல, உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு. உங்களுக்கும் புரியுது அந்த சுச்சுவேஷன் ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குன்னு. நீங்கள் உங்களோட கேரக்டர் எப்படின்னா ரொம்ப அதிகமாக பேச மாட்டீங்க. ஏதாச்சும் யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் 2 வார்த்தையில் முடிச்சிடுவீங்க. அதுக்கு மேலே ரொம்ப வளவலான்னு பேசவே மாட்டீங்க. அவ்வளோ காமாக இருக்கிற டைப். ரொம்ப யோசிச்சு தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பீங்க. அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர். இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே பழகுவீங்க, ஆனால் அதிகமாக பேச மாட்டீங்க. அவ்வளோ மட்டும்தான். இப்போது ப்ரெசண்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போது அம்மா வந்துட்டு உங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறாங்க, வேணா அந்த கண்டிஷனெல்லாம் சொல்லணுமாடா, ஏன்னா அப்பாவோடைய ஃப்ரெண்டோடைய பையன்தான். உனக்கு தெரியாது அந்த பையனை நீ சின்ன வயசில் பார்த்தது. ரீசெண்டாக தான் அவங்க பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க. அப்போது ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒன்று ஞாபகம் வந்ததுனால அவங்க கேட்டாங்க. அதனால தான். ரொம்ப நல்ல குடும்பம் வேறடா, இந்த கண்டிஷனெல்லாம் சொல்லணுமா? அப்போது நீங்கள் அம்மா, நான் ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்காதுலாமா. பொண்ணாக பிறந்தனால தானே. எப்படிம்மா நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு நிலமையில தங்கச்சியும் உங்களையும் மட்டும் தனியாக விட்டுட்டு எனக்கு வேற ஒருத்தங்க கூட போக முடியுமா? யோசிச்சு பாருங்கம்மா. என் நிலமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கலைனாலும் வேறு ஏதாச்சும் நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒருத்தங்க வருவாங்க. அது வரையிலும் நான் காத்திருப்பேம்மா. எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பாவும் அது வரையும் நம்ம கூட இருப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் அவ்வளோ பெருசாக எதுவும் கேட்கலையே. நீ நல்லா இருப்பேம்மா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே கடவுள் நல்லதாகவே கொடுப்பாரு. நீங்கள் பயப்படாதீங்கம்மா. எது நடந்தாலும் நன்மைக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வெளியே காரு வர்ற சத்தம் கேட்குது. அப்போது மாப்பிள்ளை வீட்டாளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்போது அம்மா உங்ககிட்ட சொல்கிறாங்க, வாயனா அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ இரு, நான் காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லும்போது நீ வந்தால் போதும். இல்லை நானே வர்றேன், வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அது வரையிலும் இங்கேயே உட்காந்துருமா. சரிம்மா. யாருக்குமே ஆக்சுவலி இந்த கல்யாணத்தில் பெருசாக சந்தோஷம் எல்லாம் கிடையாது. உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஈவன் உங்கள் தங்கச்சி கூட அப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமாகவே கல்யாணமா அந்த மாதிரி தான். ஆனால் அப்பா சொன்ன அந்த வார்த்தைக்காக மட்டும், பிகாஸ் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் அப்பா நான் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா இன்னைய வரையில் உங்கள் அப்பாவுடைய டிசிஷன்ஸ் தப்பாக போனதே இல்லை. எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பார், பர்ஃபெக்டான விஷயங்களே பண்ணுவார். அதனாலேயே உங்களுக்கு உங்கள் அப்பா மேலே ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கவலையாகவும் இருக்கீங்க. அப்போது திடீர்னு பார்த்தா உங்கள் தங்கச்சி உள்ளே ஓடி வர்றா. வந்துட்டு, அக்கா அக்கா. சொல்லு, என்ன? அக்கா, மாப்பிள்ள அம்சமாக இருக்காருக்கா. ஆமாக்கா, உன்னை விட கலராக இருக்காரு, செம்மையாக இருக்காரு. அவரை சிரிப்பு பார்க்கும்போது பேசாமல் நானே கட்டிக்கலாமான்னு தோணுதுக்கா. அவ்வளோ அழகாக இருக்காரு, ஹேண்ட்ஸமாக இருக்காரு, ஹைட்டாக இருக்காரு. ஹவு
ஹவ் ஹேண்ட்ஸம் ஹீஸ் அப்படின்னு உங்கள் தங்கச்சி பாட்டுக்கு புலம்பி தள்ளிட்டு இருக்கா. நீங்கள் ஒரு வியர்டான லுக்கை உங்கள் தங்கச்சியை விடுறீங்க. அப்போ அவ, என்னக்கா என்னக்கா இப்படி பார்க்குற, நீ மட்டும் அத்தாங்கிட்ட இந்த கண்டிஷன் எல்லாம் சொல்லு. என்னது விட்டமின்ஸ்? என்ன சொன்ன இப்போ? ஆமாம் அத்தாங்கிட்ட நீ மட்டும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லு. இன்கேஸ் அவர் நோ சொல்லிட்டாருன்னா நான் ரெடி. எதுக்கு? அவர் நான் கட்டிக்கிறேன். ஓகே, நீ கட்டிக்கோ. அதுக்கு முதல்ல உனக்கு 18 முடியணும், தெரியும்ல? இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? +1 படிச்சிட்ருக்க. முதல்ல படிப்பை ஒழுங்கா முடி, புரியுதா? என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை கேட்க நினைக்காத. என்னக்கா இவ்வளோ பேசுகிற, கல்யாணம் கூட முடியல, அதுக்குள்ளே தங்கச்சி இப்படி திட்டுற? இந்த பாரு யுவனா, ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷனில் இருந்துகிட்ருக்கேன். நீ வேற வந்து என்ன கடுப்பு கிளப்பிட்டு இருக்க. சொல்கிறத முதல்ல கேட்டுக்கோ. முதல்ல உன்னோட ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண. தேவையில்லாத விஷயத்துலலாம் இன்டர்ஃபியர் பண்ணாத. அவருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அவருக்கு வேறு ஏதாச்சும் நல்ல பொண்ணு கிடைக்கும். ஓகே? தேவையில்லாத ஆசையெல்லாம் மனசில் வளர்த்துக்க கூடாது. என்னை அதிகமாக பேச வைக்கிற நீ. அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டுருக்கீங்க. உங்கள் தங்கச்சி ஆனால் அப்படியே என்னமோ யோசிச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்கா அவளுக்குள்ளேயே. நீங்கள் மறுபடியும் ஒரு வியர்டான லுக்கை மட்டும் விடுறீங்க. அந்த டைமில் வெளியே சிரிப்பு சத்தம் எல்லாமே கேட்குது. உங்கள் தங்கச்சி சொன்னதை வச்சு உங்களுக்கும் சின்னதாக ஒரு க்யூரியஸ் வருது, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் உங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. இல்லை வேணாம், அப்படியெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீ அவரை பார்த்து ஃபஸ்ட் சைட்லேயே உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அப்புறமா அவர் உன் கண்டிஷன்ஸுக்கு நோ சொல்லிட்டாருன்னா வருத்தப்படுவேன். அதனால் எதை பற்றியும் சிந்தனை பண்ணாத, எதை பற்றியும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, மைண்டை காமாக வச்சுக்கோ. ஓகே? அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தைரியம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் வெளியே சத்தம் கேட்குது. என்னத்த பொண்ணை இப்போவாச்சும் என் கண்ணில் காமிப்பீங்களா, இல்லை இப்படியே என்னை உட்கார வச்சு அனுப்பிவிட பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு ஜென்னுடைய வாய்ஸ் கேட்குது. கேட்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ இனிமையாக தோணுது. அப்போது உங்கள் அம்மா, இல்லை மாப்பிள்ள இப்போவே அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அந்த வாய்ஸ் கேட்டதுலேருந்தே உங்களுக்கு ஹார்ட் பீட் ரேஸ் ஆகிட்டு இருக்கு. டப் 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 அப்படி இருந்தது. டப் 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 அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பதட்டம் வேற. ஏன்னா இதுதான் முதல் முறையாக ஒருத்தங்க உங்களை பொண்ணு பார்க்க வர்றாங்க. உங்களுக்கு அதுவே கொஞ்சம் பீதியாக இருக்குது. அதில் வேற அவர் வேற அத்தைன்னெல்லாம் உங்கள் அம்மாவை கூப்பிட்டதை கேட்டபோது உங்களுக்கு அப்படியே சின்னதாக மயக்கமெல்லாம் வருது. இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி நின்றுருக்கீங்க. அதுக்குள்ளே உங்கள் அம்மா வந்துட்டாங்க. வந்துட்டு, வாயனா நீ ரெடியா அப்படின்னு நீங்கள் மண்டையை ஆட்டுறீங்க. அப்போது அம்மா தங்கச்சிக்கிட்ட போய், ஏய் எந்திரிச்சு முதல்ல சிரிச்சுட்டே இருக்காமல் போய் கிச்சனில் இருந்து இந்த டீ சோசர் இதெல்லாமே எடுத்துகிட்டு வா, அக்கா கிட்ட கொடுத்து அனுப்பணும். அப்போ உங்கள் தங்கச்சி, அம்மா என்னடி, சம்டைம்ஸ் அக்காவை பிடிக்கலன்னு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, நான் கட்டிக்கிறேன். அடி செருப்புங்க, இல்லை நான் போகிறேன் சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி குடுகுடேன்னு ஓடிட்டு போய் அந்த டீயெல்லாம் அப்படியே சிந்தாமல் செதுறாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, அக்கா பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு மறுபடியும் கடுப்பு கிளப்புற மாதிரியே சொல்கிறா. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அப்படியே டீயை வாங்கிட்டு நடந்து போகிறீங்க. போய் ஹாலில் போய் டீ ஒவ்வொருத்தங்களுக்கிட்டே கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது அவருடைய அப்பாவுக்கு கொடுக்க போகும்போது, முதல்ல மாப்பிள்ளைக்கு கொடுக்குமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் குனிஞ்சத்தால் நிவரவே இல்லையே. அப்படியே போய் நீங்கள் டீ ஒருத்தங்கிட்ட நீட்டுறீங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, ஐயோ நான் மாப்பிள்ளை இல்லை, யாருன்னு பார்த்தா அது சுகா. அப்போது நீங்கள் அப்படி நின்று இருக்கும்போது, ஏதோ பக்கத்தில் என் பக்கத்தில் இருக்கான்ல இவன் தான் மாப்பிள்ளை, கொடுங்க தங்கச்சி அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
அப்போது நீங்கள் அப்போவுமே குனிஞ்சத்தனம் நிவரல. அவர் கையில் டீ நீட்டுட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் எடுத்த பாடல. அப்போது நீங்கள் எதோ எது சொல்கிறதோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. அவரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது ஹோபியோட அப்பா சொல்கிறாரு, டீ டீ எடுடா. அப்போ அவர் லைட்டாக சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பு சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்குது. உங்களுக்கு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி நின்றுருக்கீங்க. எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க, டீ டீ எடுத்துக்கோங்க. அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, என்னோட முகத்தை பார்த்து டீ கொடுக்குறதா இருந்தால் எடுத்துக்கிறேன். என் முகத்தை கூட பார்க்காம கொடுக்குறதா இருந்தா நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ரொம்ப பதட்டப்பட்டு உங்களுக்கு ஒரே ஒரு செகண்ட் மட்டும்தான் அவரோட ஃபேஸை ஒரே ஒரு செகண்டில் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் தலை குனிஞ்சிட்டீங்க. அவருக்கு அது க்யூட்டாக தெரியுது. அவர் அப்படியே டீ எடுத்துட்டு எல்லாத்துக்குமே அதுக்கப்புறமா அண்ணன் நடையெல்லாம் இல்லை, ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்லேயே மின்னல் போயிட்டு வர்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே டீ கொடுத்துட்டு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் அப்படியே பேக் வரும்போது உங்கள் அம்மா அப்படியே கையை பிடிச்சி அங்கேயே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அப்போ உங்களுக்கு நான் மனசுல நீங்க ஐயையோ! என்ன நடக்குதுங்க? நான் எதுக்கு இங்க நிக்கணும்? அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அம்மா சொல்றாங்க, விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ நீங்க ஐயோ! இது வேற பண்ணணுமா? கடவுளே! அப்படின்னு சொல்லி நீங்க விழ போகும்போது ஹோபி சொல்றாரு, அதெல்லாம் தேவையில்லாத, எதுக்கு சும்மா தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்றீங்க? பொண்ணு பார்க்கும்போதே தெரியுது நம்ம மரியாதையை தான் வளர்த்திருக்கீங்க அப்படின்னு பெரிய மனுஷர்கிட்ட பேசுறாங்க. அப்போ ஹோபியோட அம்மா அப்படி தொடையில நறுக்குன்னு கிளி, அவன் அப்படித்தான் கொஞ்சம் ரொம்ப ஜோவியலா இருப்பான், வளவளன்னு பேசிட்டே இருப்பான். அதுதான் அவன் கிட்ட இருக்கிற ஒரு மெயின் பிரச்சனையே. தப்பா எடுத்துக்காதீங்க சமந்தி அப்படின்னு உங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் பக்கத்துலேயே தான் இருந்துட்டு இருக்காரு. அப்போ ஹோபி சொல்றாரு, மாமா கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு. உங்களுக்கு என்னது? பத்திரமா பார்த்துப்பேனா? அப்போ எனக்கு பிடிச்சிருக்கா எதுவுமே கேட்க மாட்டாரா? அவரு பாட்டுக்கு என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? எனக்கு புரியலையே. அந்த மாதிரி நினைச்சிட்டு நீங்க தலையை குனிஞ்சு ரொம்ப பதட்டமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இதெல்லாமே சுகாவும் சரி, அதே மாதிரி நம்ம ஹோபியும் சரி நோட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சுகா ஹோபி கிட்ட சொல்றாரு, டேய் அந்த பொண்ணுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் பேசணும்னு இருக்கும், பேசுறது இருந்து பேசிக்கோ. ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹோபி சொல்கிறாரு. அப்போது அந்த டைமில் திடீர்னு பார்த்தா ஹோபியோட அப்பாவே, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாச்சும் பேசுகிறதா இருந்தால் பேசிக்கோங்க, அது இப்போது நார்மல் தானே, ஏதாச்சும் பேசுகிறதா இருந்தால் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லுறதுக்குள்ளேயே நீங்கள் அம்மா எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பார்த்தா ஹோபியும் ஆன்ற மாதிரி ஒரு புருவத்தை மட்டும் ரைஸ் பண்ணிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் ஆனால் அவர் இப்போவும் அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கல, அப்படி பதட்டத்திலேயே பேசிட்டு இருக்கீங்க. அப்போ அவருக்கு சிரிப்பாக இருக்கு. அப்போ பேசலாமே அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஹாப்பியாகவே சொல்லிட்டு இருக்காரு. அப்போது உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் பேக் சைடில் வந்து ஒரு கார்டனிங் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். நிறைய ரோசஸ், அப்புறமா அதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் செடியெல்லாம் இருக்குது, பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அப்போது அங்கே நீங்கள் நின்றுருக்கீங்க. அப்போது ஹோபியும் வர்றாரு. வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஹாய். வயம் வயம். என்ன என் ஃபேஸே பார்க்க மாட்டேங்கிற? எது பேசுகிறா இருந்தாலும் முகத்தை பார்த்து பேசு. ஐ கான்டாக்ட் இருந்தால் தான் நமக்குள்ள எப்படி கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸு எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கா என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாரு, இதுக்கு எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. அப்போது அவர் என்ன உன் குட்டி மூளைக்குள்ள நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கு,
அப்போது நீங்கள் ஆ அது ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போகிறீங்களா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிச்சதுனால தான் பொண்ணு கூட பார்க்க வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கு? எதனால் என்ன பிடிச்சிருக்கு? என்ன நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போமா, பழகிருக்குமா? எதுவுமே இல்லையே. எதனால் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் உன்னுடைய ஃபோட்டோ பார்த்தேன், உன்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால தான் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறமா உன்னை பற்றி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாங்க சொன்னாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, என்ன சொல்கிறது, ரொம்ப காமாக இருப்பா, அப்புறமா க்யூட்டாக இருப்பா, அப்படியெல்லாம் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அது கேட்டபோது பரவாயில்லையே. அது மட்டும் இல்லை, நான் வேற ரொம்ப ரொம்ப ஜோவியலாக பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு வரப்போகிறவளோ அதே மாதிரி பேசுகிறவளா இருந்தால் ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்னாங்க நீ கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவேன்னு. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது நமக்கு இடையில அது கூட நல்லா சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்கிறாரு. நீங்கள் திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் ஹலோ ஹலோ வானா ஆ என்ன பாருங்க, என்ன பார்க்காம பேசிட்டு இருக்கீங்க, எங்கே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ நீங்கள் இப்போ தான் அவருடைய முகத்தை பார்க்குறீங்க, அவரோட கண்ணை பார்க்குறீங்க. என்ன இவ்வளோ அழகாக இருக்காரு? சும்மா இல்லை, தங்கச்சி வந்து சொல்லிட்டா. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸுக்கு முன்னாடி அவர் வேவ் பண்ணுறாரு கையை வச்சுட்டு. ஏன்னா அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அவரையே இப்போ உத்து பார்த்துட்டு நின்றுருக்கீங்க. அப்போ அவர் வானா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன பார்க்க சொன்னா அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லைன்னா பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எப்போவுமே இப்படித்தானா? இல்லைண்ணே, அது முதல் முறையாக ஒருத்தங்க என்னை பொண்ணு பார்க்க வராங்க, அதுதான் எனக்கு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு அவர் திடீர்னு உள்ள ஓடி போகிறாரு. போகும்போது உங்கள் அம்மா நிற்கிறாங்க. அத்தை தண்ணி இருக்கா? இருக்கு மாப்பிள்ள சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது எதுக்கு மாப்பிள்ள? வயனாக்கு தண்ணி வேணும் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆக்சுவலி இது என்னோட வீடா இல்லை இவரோட வீடா? ரொம்ப ஜோவியலாக இருக்காரு. அப்போ நீங்கள் தண்ணியை வாங்கிட்டு குடிச்சிட்டு மறுபடியும் அந்த கிளாஸ் அவர்கிட்டே நீட்டுறீங்க. அப்போ அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, பார்த்துட்டு அவர் வாங்குறாரு, வாங்கிட்டு கையிலே வச்சிருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே நீங்கள் சென்ஸ்லேயே இல்லை. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சென்ஸில் இல்லை. அப்போ தான் நீங்கள் திடீர்னு மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச மாதிரி ஐயோ சாரி, கொடுங்க சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து கிளாஸ் வாங்க போறீங்க. அப்போ அவர் கிளாஸை பின்னாடி அப்படியே ஹோல்ட் பண்ணுற மாதிரி மறைச்சு பிடிச்சிட்டாரு. பிடிக்கும்போது நீங்கள் அவர் கொஞ்சம் க்ளோஸில் வர மாதிரி இருக்கு. அப்படி நீங்கள் 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டு என்ன வேணா கிளாஸ் வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஆக்சுவலி இவ்வளோ ஃப்ளர்ட் பண்ணுறாரா, இல்லை நார்மலாகவே பேசுகிறாரா, இல்லை எப்போவுமே இப்படி தானா? அந்த மாதிரி மறுபடியும் நீங்கள் உங்களுடைய சிந்தைக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப சிந்திக்கிறீங்க. அப்போ அவர் மறுபடியும் உங்கள் ஃபேஸ் முன்னாடி வேவ் பண்ணிட்டு ஹலோ எதுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலன்னு சொல்லி இவ்வளவு யோசிக்கிற? நீ எப்பவுமே இப்படித்தானா? எதுக்கு எடுத்தாலும் இவ்வளோ யோசிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். எப்போவுமே இப்படி தான் பேசுவீங்களா, இல்லை என்கிட்ட மட்டும்தானா? அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே கேட்குறீங்களே தவிர வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட பேசல. ஆனால் நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இதெல்லாம் நினைக்கும் போது அவருக்கு புரியுது ஏதோ மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்குன்னு. அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு ஹேய் மாயனா என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? நீ தானே என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன, இப்போ எதுவுமே பேசாமல் இருந்தா? அப்போ தான் உங்களுக்கு ஆமாம்ல
எதுக்காக வந்தோம்ல அந்த மாதிரி ஒரு தாட்டே வருது. நீங்கள் அப்படியே கான்ஷியஸ்க்கு வந்துட்டீங்க. நார்மல் ஸ்டேட்டில் இப்போ நின்றுட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு எடுத்திருக்கீங்களா? ஆமாம், அஃப்கோர்ஸ். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உனக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போது நீங்கள் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. என்ன என்ன கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட், நான் வந்து இப்போது டிகிரி. ஆமாம், நீ டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்க. ஐம் ரைட்? ஆமாம். அதனால் என்னுடைய டிகிரி முடிகிற வரையிலும் நான் எங்கள் அப்பா அம்மா கூட இந்த வீட்டில் தான் இருப்பேன். அது உங்களுக்கு ஓகேவா? இதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷனா? ம். சரி, நெக்ஸ்ட்டு சொல்லு. எல்லாத்தையுமே சொல்லி முடி. அதுக்கப்புறமா இது இது ஓகே, இது இது ஓகே இல்லைன்னு நான் சொல்கிறேன். செகண்ட் வந்து, நான் படித்து முடித்து ஏதாச்சும் வேலைக்கு போனால் எனக்கு கிடைக்கிற அந்த சேலரி நான் அப்பா அம்மா கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது முழுசாக கொடுக்கல, ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அது நான் என் வீட்டுக்கு கொடுக்கணும். அதில் உங்களுக்கு ஒப்ஜெக்ஷன் இருக்கக்கூடாது. அப்புறமா இந்த டிகிரி முடிகிற வரையிலும் நாம் நாம் நாம இந்த இந்த ஃபர்ஸ்ட் நைட் அந்த மாதிரி நம்மளுடைய அவர் ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாரு. அப்போ நீங்கள் தயங்கிக்கிட்ட அதெல்லாம் இருக்கக்கூடாது. எதெல்லாம்? அவர் தெரியாத மாதிரி கேட்குறாரு. அப்போ நீங்கள் பைத்தியமாயவன், நான் எப்படி ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஓப்பனாக சொல்லுவேன்? அப்படின்னு முணுமுணுக்கிறீங்க. அதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னா எனக்கு புரியலை. ஓ மை காட், ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாதா உண்மையாலுமே? நீ என்ன சொல்ல வர? எனக்கு அது வரையிலும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ குழந்தைய பற்றி யார் யோசிச்சா? இன்கேஸ் நமக்கு கல்யாணம் முடிஞ்ச கூட ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் குழந்தைய பற்றியெல்லாம் நான் பிளான் பண்ணுவேன். என் லைஃப் எனக்கு உங்க கூட ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஐயோ, இந்த மனுஷன் கிட்ட என்ன சொல்றது? அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுதெல்லாம் பார்த்துட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு டீஸ் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அந்த என்ஜாய்மெண்ட், அது 3 வருஷத்துக்கு இருக்கக்கூடாது. அதுதான் சொல்ல வந்தேன். என்ஜாய்மெண்ட்னா நீ எப்படி யோசிக்கிற? ஐயோ கடவுளே, நாம் 2 பேருமே ஃபிசிக்கல் டச்சிங் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன தொடுறதோ என் பக்கத்தில் வர்றதோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. புரியுதா? ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண்டிஷன், இது எல்லாமே உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் தெரிஞ்சு தான் நடக்கணும். புரியுதா? அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவர் எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நான் ஓகே. நீ ஃபஸ்ட்டு சொன்ன கண்டிஷன் 3 வருஷம் உன் ஃபேமிலி கூட நீ இருக்கணும். ஓகே, நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். செகண்டு, உன்னோட சேலரி. எனக்கு உன் சேலரி தேவையில்லைப்பா, எங்கள் ஃபேமிலிக்கும் உனக்கு தேவையில்லை. உன்னோடைய சேலரியை முழுசாகவே உன் வீட்டுக்கே கொடுத்துக்கோ, எந்த ஒப்ஜெக்ஷனும் எனக்கு இல்லை. அப்புறமா அடுத்தது, அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் 3 வருஷம் தானே. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 4வது சொன்ன கண்டிஷன் அது கொஞ்சம் கஷ்டமா? அப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஏன்னா இந்த குழந்த மேட்ரெல்லாம் வரும்போது மோஸ்ட்லி எங்கள் அப்பா அம்மா எல்லாமே கேட்பாங்க, கேட்காம இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்தையுமே நான் இங்கே சொல்லிடுறேன். ஓகேவா? அதுக்கு ஓகே இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு தான் வரும்.
உன் ஃபேமிலியில் வேணும் நீயே ஓப்பனாக சொல்லிக்கோ. ஐயோ, இந்த குழந்தை மேட்ரெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொன்ன மாதிரி பிரச்சனை வரும். மற்ற ரெண்டுத்தையும் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓ, அதுதான் மாமா என்கிட்ட சொன்னாரா உனக்கு ஏதோ கண்டிஷனலாக இருக்குன்னு? இதுதானா? ஓகே ஓகே, எனக்கு அப்ஜெக்ஷனலாக இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா வேன்? அப்போது நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. அவர் கொஞ்சம் கூட உங்கள் பக்கத்தில் வர்றாங்க. அதாவது கரெக்டாக அடி எடுத்து வச்சோன்னா ஒரு ஸ்டெப் கேப் மட்டும்தான் இருக்கும். இப்போது பக்கத்தில் நின்றுட்டு என் முகத்தை பார்த்து என் கண்ணை பார்த்து நீ பேசு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்போது நீங்கள் மெதுவாக அவருடைய கண்ணை பார்க்குறீங்க. பார்த்துட்டு மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. இன்னும் சொல்கிற மாதிரி தலையாட்டவெல்லாம் வேண்டாம், வாயை திறந்து சொல்லு, பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்க ம், நான் நான் தயார். அப்போது அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அப்படியே உங்கள் தலையில் கை வைக்க வர்றாரு. அப்போ நீங்கள் அப்படியே அதை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு தள்ளி நிற்கிறீங்க. அவர் சாரி கணேஷ் மறந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக உள்ள போகிறாரு. போயிட்டு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அந்த சபையிலே வச்சு அவர் அப்படி ஃப்ளூவெண்ட்டாக சொல்லிட்டாரு. அந்த குழந்தை மேட்ரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அப்போது அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஃபேமிலி தான் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. அப்போது அதை பார்த்துட்டு ஹோபி சொல்கிறாரு, எதுக்காத்த நீங்கள் கவலைப்படுறீங்க? உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆம்பளை குழந்தை இருந்துச்சுன்னா அவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒப்ஜெக்ஷன் சொல்லுவீங்களா? இல்லைல்ல. பொம்பளை பிள்ளைங்க செஞ்சால் அதில் மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் தோணுது? அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்காதீங்க. வயன் சொன்னது சரியாக தான் எனக்கு படுது. அப்புறம் அப்பா அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ சொல்கிறதாண்டா சரி அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போது எல்லாருக்குமே ஹாப்பி. அப்போது அவங்க கிளம்புறாங்க. ஒரு டேட்டில் நிச்சயம், முதல் நாள் நைட்டு மறாவது நாள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. அப்போவே இந்த டேட்டு குறிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே அப்படியே தடபடலாம் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, அதே சமயம் பயமாகவும் இருக்குது. புதுசாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராக போகிறீங்க. எப்படி இருக்கும் எது இருக்கும் ஒன்றுமே தெரியலை, கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படி அதெல்லாம் முடித்து அவங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அத்தா ஒரு நிமிஷம் என்கிட்ட ஒன்று பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன்லாம் கேட்கல. நீங்கள் ரூமில் இருந்துட்டு இருக்கீங்க, அவர் பாட்டுக்குள்ளே வர்றாரு. வந்துட்டு வயன் அப்போது நிச்சயத்தில் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி உன்னுடைய ஃபோன் நம்பர் வேணும் எனக்கு. அப்போ நீங்கள் அம்மா நம்பரு? அம்மா நம்பரெல்லாம் இல்லை, உன்னுடைய ஃபோன் நம்பர் கூட. அப்படி இருந்தால் தானே எனக்கு உங்ககிட்ட பேச முடியும். உன் கண்டிஷனில் பேசக்கூடாதுன்னு நீ சொல்லையே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பும் வருது. அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நம்பரை சொல்கிறீங்க. அவர் நோட் பண்ணிட்டாரு. ஓகே, மொபைல் நோட் பண்ணிவிட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை மட்டும் அப்படி அடிச்சுட்டு போகிறாரு. அந்த கண் அடிக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் சிலையாட்டம் உறைஞ்சிட்டு நிற்கிறீங்க. அதை விட உறைஞ்சிட்டு பக்கத்தில் ஒரு தின்னுட்டுருக்கா அவங்க தங்கச்சி. அக்கா என்னக்கா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, நீ கொடுத்து வச்சோக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போய் ரீச் ஆன உடனே உங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. அப்போது புது நம்பர்ல இருந்து கால் வருதா? நீங்கள் யார் இது? எந்த நம்பர் இது? அப்போது அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹலோ, யார் பேசுகிறீங்க? ஹாய் பொண்டாட்டி, என்ன பண்ணிகிட்ருக்க? உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது பொண்டாட்டின்னு சொன்னபோது, ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சு அவரு தானே. நான் ஒன்றும் பண்ணலை, சும்மா தான் இருக்கேன். அப்புறமா ஒன்றும் இல்லை, உன் வாய்ஸ் கேட்கணும் போல இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். சரி நான் வச்சிடுறேன். அப்போ நீங்களும் ம் சரி ஓகே. அவ்வளோதானா? நான் வைக்கிறேன்னு சொல்லும்போது ஏதாச்சும் பேசலாம் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல ஓகேன்னு சொல்கிறேன். என்ன பேசுறது? நீ நார்மலாகவே
இவ்வளோ கம்மியாக தான் பேசுவியா? இல்லை, நான் எப்போவுமே இப்படி தான். ஓ, அப்போ எனக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆ ஆமாம், நீ கம்மியாக பேசினா எனக்கு நிறைய பேச முடியுமே, அதான் சொன்னேன். அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க, என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாருன்னு சொல்கிற மாதிரி. அப்போது அவர் சொல்கிறாரு, நீ சிரிக்கிறியா? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு? இன்னைக்கு பார்த்ததுலேருந்தே என்னன்னு தெரியல, நீ என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் பண்ணுவேன்னு அப்படி எனக்கு ப்ரிடிக்ட் ஆகுது. அப்போ நீங்கள் கண்ணை விரித்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ உன் முட்டை கண்ணை இப்படி விரித்து விரித்து யோசிச்சுட்டு இருப்பியே. அப்போ நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க, ஏன்னா அதை தான் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. என்ன இவர், ஏன்னா அப்படியே அப்படியே ரொம்ப அப்சர்வ் பண்ண மாதிரி கொஞ்ச நேரம் பேசுகிறதுக்குள்ளேயே இவ்வளோ இவ்வளோ கவனிச்சிருக்காரு. பார்த்து தான் பழகணும். ரொம்ப டேஞ்சராக இருப்பாரோ, ஆனால் தெரியலையே. அப்படின்னு சொல்லுறதுக்குள்ளேயே உங்கள் மொபைலில் கிளிப்னு ஒரு சவுண்டு வருது. ஒரு மெசேஜ் தான். அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தம்ப்நெயிலில் ஹோபியோட பிக்சர் கொடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி ஒரு பிக்சர், அதே பிக்சர் தான் வாயனுடைய உங்களுடைய மொபைலில் வந்திருக்கு. அப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே சிரிக்கிறீங்க. அது கீழே மறுபடியும் மெசேஜ், என்ன சிரிக்கிறியா, சைட் அடிக்கிறியா கேட்டுட்டு உங்களுக்கு ஐயோ இனி இங்கே நின்னா சரியா வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. அப்படியே டெசிஷன் ஸ்கிப் ஆகுது. அதே மாதிரியே அவர் கூப்பிடுவார், உங்களை டீஸ் பண்ணுவார். உங்களுக்கு அது இப்போ பழகி போச்சு. நீங்களும் ரொம்ப எல்லாம் பேச ஆரம்பிக்கல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறீங்க. அவரை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்காரு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் எப்போவுமே பேசுவீங்க. அவர் கேட்குறதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். அப்படியே இருந்துகிட்ருக்கு. அப்போது நிச்சயதார்த்த நாள் வருது. அப்போது அன்னைக்கு நாள் காலையிலேயே அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த உங்கள் வீட்டில் தான் நிச்சயம் நடக்குது. அங்கேருந்து ஒன்றாவே மறாவது நாள் மேரேஜுக்கு கோவிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கோவிலில் வச்சு தான் நடக்க போகுது. அப்போ சாயந்தரம் ஒரு 4:30 மணி அந்த டைமில் முகூர்த்தம், நிச்சயம் நடக்க போகுது. அப்போது நிச்சயத்துக்கு உங்களை அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. காலையிலேருந்து ஹோபி உங்களை பார்க்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு, ஆனால் அவரால் உங்களை பார்க்கவே முடியலை. உங்களை வீட்டிலேருந்து வெளியவே விடலை, அது வேறொரு விஷயம். அப்போது வீட்டில் ரீச் ஆனால் கூட உங்கள் ரூம் பக்கத்தில் கூட உங்கள் தங்கச்சி நெருங்க விடலை. அப்போது அதனாலேயே இவர் ரொம்ப க்யூரியஸாக இருக்கார் உங்களை பார்க்குறதுக்காக. அப்போது நீங்கள் உள்ளேருந்து வரீங்க, அவ்வளோ கோர்ஜியஸாக இருக்கீங்க. சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க, ஒரு ரெட் கலர் சாரீ. பார்க்குறதுக்கே லட்சணமாக அந்த நகைகளெல்லாம் போட்டு தலையில் மல்லிப்பூவெல்லாம் வச்சு அவ்வளோ அலங்காரம் பண்ணி உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த பொண்ணு பார்க்க வரும்போது இருக்கிற சினாரியோவில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான். முகத்துக்கு கூட பார்க்க மாட்டேங்கிற, அப்படியே தலையை குமிஞ்சிட்டே இருக்கீங்க. அப்போது ஹோபி என்ன அங்கே பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை, ஏ வாயனா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் திடீர்னு அவரை பார்க்குறீங்க, மூஞ்சி பாருடி அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. உங்களுக்கா ஐயோ அந்த மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே மறுபடியும் தலையை குனிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவரும் சிரிக்கிறாரு. உங்களை டீஸ் பண்ணுறதுன்னா அந்த மனுஷனுக்கு அதை விட சந்தோஷம் தர்ற விஷயம் வேற எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்காரு. அப்படியே அந்த தாம்பூலெல்லாம் மாற்றுறாங்க. மாற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு 2 பேருக்குமே ரிங் கொடுக்குறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்லி. உங்கள் ரிங்கில் அவருடைய நேம் எழுதியிருக்கு, அதே மாதிரி அவருடைய ரிங்கில் உங்கள் நேம் எழுதியிருக்கு. அப்போது 2 பேருமே நிற்கிறீங்க. அப்போது நீங்கள் அவருடைய விரலில் முதல்ல அணிவிக்கிறீங்க. அப்போது எல்லாருமே சொல்கிறாங்க, இல்லை முதல்ல மாப்பிள்ளை தான் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை வாயன்தான் ஃபஸ்ட் எனக்கு கொடுக்கணும், போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறாரு. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டு அவருடைய கையை பிடிச்சிட்டு அவருடைய மோதிர விரலில் நீங்கள் மோதிரம் போடுறீங்க. அதே மாதிரி திருப்பி அவரும் உங்களுடைய கையை சாஃப்டாக பிடிச்சிட்டு மோதிர போட்டு விட்டுறாரு.
அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தா அவங்க காது பக்கத்துல வந்து எல்லாருமே இருக்காங்க. எந்த கூச்சமும் இல்ல இந்த மனுஷனுக்கு. காது பக்கத்துல வந்து, "நான் உன்ன ஃபர்ஸ்ட்டா டச் பண்ணியிருக்கேன். ஹேப்பியா இருக்கேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உங்களுக்கு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ரியாக்ட் பண்றதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. அப்புறம் அதுக்குள்ளேயே சுத்துல இருக்கிறவங்க எல்லாருமே, "என்ன மாப்பிள நாளைக்கு கல்யாணம். அது முடிஞ்சு எல்லாமே ஓகே தான்" அப்படின்னு எல்லாருமே கிண்டல் அடிக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் முடிச்சு அதுக்கப்புறமா ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த டைமில் ஃபோட்டோகிராஃபர் அண்ணா வந்து ஷோல்டரில் கை போட்டு நில்லுங்க, கொஞ்சம் பக்கத்தில் சேர்ந்து நில்லுங்க, கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி போஸ் கொடுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஹோபிக்கான குளு குளு குளுன்னு இருக்குது, உங்களுக்கான திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கம் வருது, அதே மாதிரி மிக்சர் ஃபீலிங்காக இருக்குது. என்ன செய்யணும் எது செய்யணும்னு எல்லாம் தெரியல. அப்போ நீங்க கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டே நிக்கிறீங்களா? அப்போ ஹோபி என்ன பண்ணிட்டாருன்னா, உங்கள வேணாம் சொல்லும்போது நீங்க பார்க்குறீங்க, வேற எதை பத்தியும் கவனிக்காத, என்ன மட்டும் பாரு. நான் என்னெல்லாம் பண்றேனோ அதுக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீங்க அவரை மட்டுமே கவனிச்சுட்டு நிக்கிறீங்க. அதுக்கப்புறமா சொல்றதுக்கு எல்லாமே நீங்களும் உங்களுக்கே தெரியாம அப்படியே கோஆப்ரேட் பண்ண மாதிரியே எல்லா ப்ரோசஸுமே சூப்பரா வருது. கடைசியில அந்த அண்ணா சொல்றாரு, பொண்ணு நெத்தியில கிஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா சொல்லும்போது நீங்க முழிக்கிறீங்க. அப்ப அவரு உங்களை பார்த்துட்டு, இல்ல இல்லண்ணா அது வேண்டாம், இது போதும், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்றாங்க. அப்போ அந்த போட்டோகிராஃபர்னா, அட என்னப்பா இவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ போதும்ண்ணா, இதுவே ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ நீங்களும் சிரிக்கிறீங்க, ஏன்னா அவர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அதனால. அப்போ அன்னைக்கு நைட் அவர் கால் பண்றாரு உங்களுக்கு. அப்போ நீங்க கால் அட்டன் பண்ணீங்க. ஹலோ, சொல்லுங்க. நாளைக்கு நீ முழுசா என்னுடையவளாக மாறப்போகிறாய். என்ன புதுசா செந்தமிழ் எல்லாம் பேசுறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லி பார்த்தேன். பொண்டாட்டி சொல்லு பொண்டாட்டி. அப்போது உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. சொல்லுங்க. இன்னைக்கு ஹாப்பியாக இருந்தீங்க? ஹாப்பியாக தான் இருந்தேன். ஆனால் உன்னை விட நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எதனால? எதனாலன்னு உனக்கு தெரியாதா? அப்போது நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. அப்போ திருன்னு முழிக்காத. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க. நான் எத்தனை வாட்டி உன்னை பொண்டாட்டின்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஏதாச்சும் ஒரு நாளாச்சும் என்ன புருஷனோ ஹபினோ ஹனினோ ஏதாச்சும் ஒன்று கூப்பிட்ருக்கியா? எனக்கும் கேட்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல. கூப்பிடுவியா மாட்டியா? அதெல்லாம் இப்போ நான் கூப்பிட முடியாது. அப்புறம் எப்போ கூப்பிட போற? அது 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 எனக்கு தோணும், அப்போ தான் கூப்பிடுவேன். ஓஹோ, அப்போ இப்போ நீ கூப்பிட மாட்ட? கூப்பிட மாட்டேன். அப்படின்னா ஓகே தான். என்ன ஓகே? இல்லை, இன்னைக்கு அந்த ஃபோட்டோகிராஃபர் அண்ணா வந்து நெத்தியில் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு போஸ் கேட்டாரு. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே லிப்பில் கிஸ் பண்ணுற மாதிரி போஸ் கேட்பாரு. என்னது? ஆமாம், கண்டிப்பாக கேட்பாரு அண்ணா. நாளைக்கு கண்டிப்பாக. நான் ஒப்ஜெக்ஷனெல்லாம் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் டூ இட், அவ்வளோதான். நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்? என்னுடைய 3வது கண்டிஷன் மறந்துட்டீங்களா? இல்லையே, மறக்கலையே. இது ஜஸ்ட் போஸ் தானே, அதுக்கு என்ன? இல்லை, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, நீ ஒத்துக்காத. சரி, நம்ம ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி வச்சுக்கலாம். என்னது? நீ என்னை இப்போ புருஷான்னு கூப்பிட்டா, நான் நாளைக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுறேன், ஓகேவா? என்னங்க இப்படி பண்றீங்க? ஆஹா, இது கூட நல்லா இருக்கே. என்னங்க?
நீங்கள் என்ன ரொம்ப டீஸ் பண்ணுறீங்க. என் பொண்டாட்டி டீஸ் பண்ணுறாம நான் வேற யாரை டீஸ் பண்ணுறது? அம்மா இதை வந்துட்டேன். அம்மா கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். ஏய் ஏய் வச்சுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. விடிய விடிய உங்களுக்கும் தூக்கம் வரல, அவருக்கும் தூக்கம் வரல. 2 பேருமே என்னென்னமோ யோசிச்சுட்டு படுத்துட்டு இருக்கீங்க. அப்புறமா மறாவது நாள் காலையில் முகூர்த்த நேரத்தில் அவர் அப்படி வீட்டி சட்டையெல்லாம் போட்டு உக்காண்ட்ருக்காரு. அப்புறமா நாழி ஆயிடுச்சு பொண்ணை கூட்டிண்டாங்கோ அப்படின்னு சொல்லும்போது உங்களை அப்படியே அலங்காரம் பண்ணி என்ன சொல்கிறது, ஒரு கண்ணு பூரா உங்கள் 2 பேர்த்து மேலே தான் படும். அவ்வளோ அழகாக இருக்கீங்க 2 பேருமே. அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வராங்க. வந்து அவர் பக்கத்தில் உட்காடுறீங்க. அதுக்கப்புறமா அந்த தாலி எல்லாருக்கிட்டேயுமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு மெரூன் கலரில் சாரி கட்டியிருக்கீங்க, பட்டு சாரி. ரொம்ப கார்ஜியஸாக இருக்கீங்க. அப்படியே தாலியெல்லாம் கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா தாலி அவர் கையில் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா கிட்டி மேளம் சொல்லும்போது அவர் தாலி கட்டுறாங்க. எல்லாருமே அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் த சேம் சினாரியோ, ஃபோட்டோஷூட், அப்புறமா கிஃப்ட் அதெல்லாம் வருது. கடைசியில் உங்களுக்கு 2 பேருக்கும் மட்டுமான ப்ரைவேட் ஃபோட்டோஷூட் நடக்குது. அந்த டைமில் ஹோபி என்ன சொன்னாரோ அதே சீன் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படுறீங்க, ஹெசிடேட் ஆகுறீங்க. அப்போது அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை பக்கத்தில் இழுத்துட்டு அவர் உங்களை பார்த்துட்டு என்ன ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே இறுக்கி கண்ணை மூடிட்டு நின்றுருக்கீங்க. அவர் உங்களோட ஹிப்போட ஹோல்ட் பண்ணி உங்களை சேர்த்து பிடிச்சி நின்றுட்டுருக்காரு. அந்த மாதிரி ஒரு போஸ்டில் தான் நிற்கிறாங்க. அப்போது அவர் அந்த ஃபோட்டோகிராஃபர் அண்ணா கிட்ட கண்ணை காமிச்சிட்டு இந்த ஸ்டில்லை எடுத்துருங்க போதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அதே மாதிரியே ஸ்டில் எடுக்கிறாங்க. அதாவது ஹோபி பக்கத்தில் கிஸ் பண்ண வர மாதிரியும் நீங்கள் இறுக்கி கண்ணை அடைச்சிட்டு நிற்கிற மாதிரியும் அந்த மாதிரி தான் அந்த ஸ்டில் வருது. வந்துட்டு பிடிச்சிருச்சுலண்ணா போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் கண்ணை திறக்கிறீங்க. உங்கள் கண்ணில் அப்படியே செவந்து போயிருக்கு. பிகாஸ் ரொம்ப பயந்துட்டீங்க. அப்போது என்னாச்சு? அப்போ உங்கள் கண்ணெல்லாம் நிறையுது. வாயனா ஒன்றும் இல்லடி, இட்ஸ் நார்மல், எதுவுமே நடக்கலை, எதுவுமே சொல்லலை. நீங்கள் அப்படியே மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. அப்போ அவர் திடீர்னு உங்களை கட்டி பிடிச்சிட்டு இட்ஸ் ஓகே ஒன்றும் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன சொல்லும்போது நீங்கள் அவரை திருப்பி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழறியா? இல்லை, கொஞ்சம் பயந்துட்டேன். அட மண்டு, நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, என்ன நம்பு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைய நாள் அப்படியே போகுது. நைட் அதே மாதிரி சாந்தி முகூர்த்தம். வீட்டில் எல்லாருமே டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹோபியோட வீட்டில் தான். அப்போது உங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போது நைட் ஆனதும் உங்களை அவர் ரூமில் அனுப்புகிறாங்க. உங்களுக்கான பதட்டம், ரொம்ப பதட்டமாக இருக்குது. காலையிலே அந்த மனுஷன் அந்த மாதிரி பயம்படுத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு பதட்டம் இருக்காதா? பதட்டப்பட்டுட்டே போயிட்டுருக்கீங்க. போய் டோரை பக்கத்தில் நின்றுருக்கீங்க. அப்போ பார்த்தா உங்கள் அதாவது ஹோபியோட சிஸ்டர் கூட நிற்கிறாங்க. அவங்க வந்து சரி உள்ள போவாயன் சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை டேப் பண்ண போகிறீங்க. அப்போ அவங்க என்ன டேப் பண்ணிட்டு இருக்க, கதவை ஓப்பன் பண்ணிட்டு போ, இன்னிலிருந்து இது உன்னுடைய ரூம் தான் அப்படி சொல்லும்போது நீங்களும் அதே மாதிரியே நாக் பண்ணாமே திறந்துட்டு போகிறீங்க. பார்த்தா அங்கே ஹோபி கட்டிலில் பூவெல்லாம் தூவி விட்டுருப்பாங்க. அதையெல்லாம் எடுத்து இப்படி கையிலே எப்படி எரிஞ்சு விளையாடிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் வர்றதை பார்த்தோன்னே அவர் சிரிச்சுட்டு அப்படியே உக்காண்ட்ருக்காங்க. அப்போ நீங்கள் போய் அப்படியே அந்த பால் சொம்பை அப்படியே அவர் கையில் கொடுக்குறீங்க. அப்போ அவர் இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், இதெல்லாம் இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தான் எதுவுமே இல்லையே சொல்லும்போது திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு எல்லா இடத்துலையுமே. அப்போது ஐயோ இருட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் இருட்டுனாலும் பயந்துட்டு நின்றுருக்கீங்க. ஆனால் அவர்கிட்ட சொல்ல, ஆனால் அவருக்கு புரியுது நீங்கள் பயப்படுறீங்கன்னு. அப்போது பக்கத்துலேயே கேண்டில் லைட் இருக்குது. அதை எடுத்து அவர் கேண்டில் எடுத்து பற்ற வைக்கிறாரு. அந்த வெளிச்சத்தில் உங்களை பார்க்கும்போது அந்த மனுஷன் மெஸ்மரைஸ் ஆகிட்டாரு.
அவர் உங்களே பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ நீங்களும் அவரே பார்க்குறீங்க. அமைதி மட்டுமே அந்த இடத்துல இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் பார்க்குற பார்வை அவ்வளோ சரியானது இல்லை. அவர் மெதுவாக உங்கள் பக்கத்தில் வர்றாங்க. நீங்கள் பின்னாடி பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கீங்க. அவர் மறுபடியும் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டே இருக்காங்க. அப்படியே நீங்கள் இனி பேக்கில் நடக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா அப்படியே செவுத்துல போய் ஒட்டி நின்றுருக்கீங்க. அப்போது அவர் அப்படியே வந்து அந்த டேபிள் மேலே அந்த கேண்டிலை வச்சுட்டு உங்களே பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன என்ன பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. பயனா, ஆ நீ சொன்ன கண்டிஷன் லைட்டாக ஸ்கிப் பண்ணா தப்பா? ஏன் ஏன் எப்படி கேட்குறீங்க? நீங்கள் முதல்ல தள்ளி நில்லுங்க. கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுடே. தப்பா? உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. கடவுளை காப்பாத்து, என்னை இந்த ஒரு நைட் மட்டும் காப்பாத்துன்ற மாதிரி ஆயிட்டீங்க. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக மாறுது. ஏன்னா அழப்போறீங்க. அது அவருக்கு புரியுது. திடீர்னு அவர் சிரிச்சிட்டாரு. பயந்துட்டியா? அட மண்டு, நான் காலையிலே சொன்னேன்ல, என்ன நம்ப, நான் தப்பாக எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். போய் படுத்து தூங்கிக்கோ. அட போய் படுத்து தூங்கிக்கோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை நகர்த்தி விட்டுட்டு அப்படியே போய் படுத்துக்கிறீங்க. அப்போது அவர் திடீர்னு பார்த்தா பக்கத்தில் இருந்து தலையாணி ஒரு பெட்ஷீட் எடுத்து பக்கத்தில் இருக்கிற கவுச்சில் போய் படுக்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஏன் அங்கே போகிறீங்க? வேணா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியாது. நான் இப்போ உன் பக்கத்தில் படுத்தேன்னா நான் உனக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் என்னால் காப்பாற்ற முடியாது. அதனால தான் நீ படுத்து தூங்கிக்கோ, நான் எதுவும் பண்ண மாட்டேன், தைரியமாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாட்டுக்கு படுத்து தூங்க 5 நிமிஷம் தான் தூங்கிட்டாரு. நீங்கள் தான் தரன்னு ஊற்றிட்டு டென்ஷன் அடிச்சு ரொம்ப நேரம் கண்ணை முழிச்சு அந்த டென்ஷன்லேயே எப்போ தூங்கி போனீங்கன்னு தெரியல. ஆனால் காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே அவர் எந்திரிச்சிட்டாரு. அப்போது அவர் வந்து உங்களை பக்கத்தில் இருந்து கூப்பிட்றாங்க, வேணா பொண்டாடி எந்திரடி. அப்போ நீங்கள் சொல்லிட்டு எந்திரிக்கும்போது, ரெடியாகலாம்? ரெடியாவு? ஆமாம், வீட்டுக்கு போகணும்ல. சரி, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், நான் கீழே போகிறேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கீழே போயிட்டாரு. அதே மாதிரி நீங்களும் குளிச்செல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா அப்படியே கீழே வர்றீங்க. வரும்போது அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க அவங்கக்கிட்ட, ஹாப்பியாக இருந்தல்ல கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, அம்மா அவள் ரொம்ப சின்ன பொண்ணுமா, இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டோம், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு புரியும் அம்மா, பொண்ணுங்களை பற்றி பொண்ணுங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, அப்பா எவ்வளோ நல்ல தங்கப்பிள்ளை என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சிரிக்கிறாங்க. அப்போது நீங்கள் கீழே இறங்கி வர்றீங்க. வாமா வயன், வா சாப்பிட்லாம் சொல்லிட்டு அத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு, வயன் வீட்டுக்கு போனாலும் அடிக்கடி இங்கே வரணுமா, புரியுதுல்ல, அங்கேயே இருந்துடக்கூடாது, இடையில இல்லைன்னா அத்தையும் மாமாவும் இங்கே இருக்காங்க, வந்து எங்களையும் பார்த்துக்கணும், புரியுதுல்ல. இவன் வேற 2 நாள் முடிச்சா பெங்களூர் கிளம்பி போயிடுவான், இவனுடைய ஒர்க்கெல்லாம் அங்கே தானே இருக்குது. அப்போ நீங்களும் சரி சரின்ற மாதிரி தலையாட்டிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் பேசுவீங்க, அது அவங்களுக்கும் தெரியும். நீ மறக்காமல் வரணும், சரியா? அப்போது ஹோபி சொல்கிறாரு, அம்மா நீங்களும் வாங்க, அப்படியே வாயினை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். இல்லைடா, ஒரு வாரமாக இந்த கல்யாண வேலை அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சதில் என் இடுப்பு எலும்பே உடஞ்சி போச்சு, முடியலை. நீங்கள் 2 பேருமே போயிட்டு வாங்க, நானும் அப்பாவும் இங்கே இருக்கோம், சரியா? பார்த்து பத்திரமா போயிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறி நீங்களும் ஹோபியும் கிளம்புறீங்க. பைக்கில் தான் போகிறீங்க. நீங்கள் உக்காந்துட்டு எங்கே பிடிக்கிறதுன்னு தெரியாமல் கிரிப்புக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த
நம்ம பைக்கில் உட்காந்தா பக்கத்துலேயே கை பிடிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதில் பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க. அந்த டைமில் ஹோபி சொல்கிறாங்க, என்ன பிடிச்சிக்கோ, தப்பில்லையே, நான் உன்னுடைய புருஷன் தானே. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டு எதுவும் ஹெசிடேட் பண்ணல. அப்படியே அவர் ஷோல்டரில் கை வச்சுட்டு அவர் கூட ட்ராவல் பண்ணி கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வர்றீங்க. அப்போது உங்கள் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாகவே வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறமா அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கோசம் இப்படி நீ அவங்கள விட்டுட்டு வந்து இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. ஆனால் இப்படி பேசுகிறது ஹோபி கேட்டுட்டாரு. அவர் வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, என்னத்தை சொல்கிறீங்க, இதில் என்ன உங்களுக்கோசம் எங்களுக்கோசம் அப்படியெல்லாம் இல்லை, இது நம்ம குடும்பத்தை, எதுவாக இருந்தாலும் நம்ம தானே பார்த்துக்கணும். ஒரு வேலை பண்ணுறீங்களா, நீங்களும் அப்பாவும் அப்புறமா என் மச்சினிச்சியும் எல்லாருமே சேர்ந்து அங்கே நம்ம வீட்டில் போய் உட்காரலாமா, எப்படி வசதி அப்படின்னு கேட்குறாரு. அப்போது உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஐயோ அதெல்லாம் இல்லை தம்பி. தம்பியா? அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எல்லாருமே ஒன்றாவே இருக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. வயனுக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணட்டும். அது மட்டும் இல்லை, நானும் இருக்க மாட்டேன். நான் பெங்களூரில் தான் எனக்கு வேலை, உங்களுக்கு தெரியல. நான் போய் வீக்கெண்டில் தான் வருவேன். வீக்கெண்டில் மோஸ்ட்லி அப்பா அம்மா கூட இருப்பேன். அந்த டைமில் நீ வருவல்ல வேன்? ஆ ஆ நான் அந்த டைமில் மட்டும் இல்லை, என்னால் முடிகிற டைம்லலாம் அத்தை மாமா கூட போயிருப்பேன். தட்ஸ் ஆல், அவ்வளோதானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி, உங்களுக்கும் ஹாப்பி, அதை விட உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கிடையில் உங்கள் தங்கச்சி, அதான், ஐயோ என் மச்சினிச்சி, நீ மட்டும்தான் இப்படி வாய் நிறைய இப்படி 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 கூப்பிட்டுட்டே இருக்க. உனக்கு மட்டும் ஒரு 3 வயசு 4 வயசு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னையே நான் கல்யாணம் பண்ணியிருந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் முகத்தை பார்க்குறாரு, நீங்கள் முறைக்கிறீங்க. அப்போ அவரு சும்மா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரித நான் கிளம்புறேன். ஏன் மாப்பிள்ள அதுக்குள்ள? இல்லைத்த, நாளைக்கே கிளம்பணும், வேலை இருக்குல்ல, அதனால தான். சரி, அப்போது நீங்களும் இப்போவே போகிறீங்களா? ஆமாம் வயன், என்ன ஏதாச்சும்? இல்லை, நான் நினச்சேன் இன்னைக்கு இருப்பீங்கன்னு. இல்லை வயன், இன்னைக்கு சாயந்தரமே போய் பேக்கெல்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணிட்டு கிளம்பியிருப்பேன். அதெல்லாம் தேவையில்லை, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். எப்போவுமே தனியாக தானே பண்ணுறது, அதெல்லாம் பரவாயில்ல. சரி, நான் போயிட்டு வரேன், பத்திரமா இருந்துக்கும் பண்டாட்டி அப்படின்னு காது பக்கத்தில் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு ப்ரஷ் ஆகுது, நீங்கள் முழிக்கிறீங்க. அப்போது உங்கள் முகத்தை பார்க்காமலே திருன்னு முழிக்காத, பார்க்குறவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. அப்போது எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறமா அப்படி தான் டேஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் மோஸ்ட்லி வீட்டிலே இருக்கீங்க, இருந்தாலும் அவங்க ஃபேமிலியில் போயும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஒரு 3 நாள் இங்கே இருக்கீங்கன்னா ஒரு 4 நாள் அங்கே போயிருக்கீங்க. அதே மாதிரி தான் எல்லாமே நடக்குது. அதுக்கிடையில் உங்களுடைய புருஷனுடைய அந்த டீஸிங்கும் நடந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்காது. அவர் உங்களை டீஸ் பண்ணுறதே ஒரு வேலையாகவே வச்சுட்ருக்காரு. வீடியோ கால் பண்ணுவார், அதுலேயும் நீங்கள் வெக்கப்படுறது எல்லாத்தையும் பார்த்து அணுவாக ரசிப்பார். உங்களை வெக்கப்பட வைக்கிறது தான் அவரோட மெயின் வேலையே. அந்த மாதிரி எடுத்து நடந்துட்டுருக்காரு. அப்படியே ட்ரெஸ் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டிங்க, செகண்ட் இயர் முடிச்சிட்டிங்க, தேர்ட் இயர் முடிக்க போகிறீங்க. இன்னும் ஒரு 1 மந்த்து தான் மிச்சம் இருக்குது. அந்த டைமில் அவர் ஒரு நாள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அத்தை அத்தை, மாப்பிள்ளை வாங்க, என்ன ஒரு வார்த்தை கூட சொல்ல? ஏன்தா சொல்லிட்டு தான் வரணுமா? அப்படி இல்லை, இது உங்கள் வீடு, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஆமாம், எங்கே வயனுங்க? வயன் ரூமில் இருக்கா? ஐ அத்தா, எப்போ வந்தீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி போகிறாங்க. போயிட்டு, அத்தான் எனக்கு கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்துட்டேன்டி மச்சினுச்சி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. கரெக்டாக இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அக்காவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒன்று நீ புரிஞ்சுக்கோ, உங்கள் அக்கா பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுக்கறதுனால நான் இந்த 5 ஸ்டார் உனக்கு வாங்கிட்டு வரல. நீ மச்சினிச்சிடி, அதனால தான் வாங்கிட்டு வரேன்.
புரியுதா அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. அப்போ வைன் ரூம்ல இருக்கா மாப்ள, நீங்க உள்ள போய்க்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிதா அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்க ரூம்ல வர்றாங்க. வரும்போது கரெக்டா பார்த்தா நீங்க அப்பதான் குளிச்சுட்டு அப்படியே ஈரத்துணியோட வர்றீங்க. ஈரத்துணி மீன்ஸ் நீங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனா அங்கங்க ட்ராப்லெட்ஸ் கொட்டிட்டே இருக்குது. அப்போ நீங்க அவரை பார்த்துட்டு எப்போ வந்தீங்க? ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்லல வர்றதா? அப்படின்னு நீங்க கேஷுவலா பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு திருன்னு முழிக்கிற மாதிரி உங்களை பார்க்குறாங்க. அப்ப நீங்க என்னாச்சு? ஏன் இப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு கேட்கும்போது அவரு அப்படியே எச்சி முழுகிட்டு உங்களே பார்க்குறாங்க. டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. உங்களுக்கே கூசுற மாதிரி இருக்குது அவர் பார்க்குறதே. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா? என்ன ஏன்? இல்லை, நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கூப்பிட்றேனே. நான் புருஷன் தானே, நான் உள்ள இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்க்கறது சரியில்லை, அதனால தான். நீங்கள் வெளியே போங்க. அப்போது சரின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிறாரு. வெளியே தான் போக போகிறாருன்னு பார்த்தா மனுஷன் போய் டோர் லாக் பண்ணிட்டு வர்றாரு. நீங்கள் முழிக்கிறீங்க. பக்கத்திலே வந்துட்டு மன்னிச்சிரு. எதுக்கு? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஏன் இவ்வளோ க்ளோஸாக வர்றீங்க? அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே திடீர்னு பார்த்தா அந்த மனுஷன் பாட்டுக்கு உங்கள் கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு, அதாவது அங்கே ரிஸ்ட்டில் பிடிச்சிட்டு அப்படியே லிப் லாக் பண்ணிட்டாரு. உங்கள் கண்ணெல்லாம் விரியுது. அந்த உங்கள் கையை பார்க்குறீங்க, உங்களுக்கு வலிக்குது. பிகாஸ் அந்த உங்கள் கையில் கண்ணாடி வளையல் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் உடையுது. பார்த்தா பிளட் வருது ட்ராப்லெட்ஸாக. உங்களுக்கு பயமாயிடுச்சு. அவரை பிடிச்சி தள்ளுறீங்க. ஆனால் அவர் ஃபுல் ஸ்ட்ராங்கில் நின்றுட்டுருக்காரு. அதுக்குள்ளேயே நீங்களும் அப்படியே காமாயிட்டீங்க. என்னமோ பண்ணட்டுன்ற மாதிரி நின்றுருக்கீங்க. கண்ணை அப்படியே இறுக்கி க்ளோஸ் பண்ணிட்டு நின்றுருக்கீங்க. அவர் அப்படியே அதை முடிச்சுட்டு உங்களை விடுறாரு. அவருக்கு மூச்சு வாங்குது. சாரி வேன், இன்னைக்கு ரொம்ப டெம்ட் ஆயிட்டேன்டி, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்ணை திறக்கவே இல்லை, கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டே நின்றுருக்கீங்க. வேணா, உங்களுக்கு மூச்சு வாங்குது. சாரி. கையை விடுங்க. அப்பதான் அவர் பார்க்குறாரு, ஃபுல்லாக பிளட்டாக இருக்கு. அவர் பயந்துட்டாரு. அது உங்கள் கையிலேருந்து வரல, அவரு கையைத்தான் குத்தி கிழிச்சிருக்கு வளையல். அப்போதான் நீங்களும் பார்க்குறீங்க. ஐயோ, ரத்தம் சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கிற அந்த வளையல் குத்தி நின்றுட்டுருக்கு. அதை எடுத்து விடுறீங்க. விட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு கட்டு போட்டு விட்டுருக்கீங்க. அப்போது அவர் திடீர்னு உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு, எதுக்கு பாழற? ஒன்றும் இல்லை. ஏன் அழுற? நான் கிஸ் பண்ணதால அழுறியா? அதில் அப்புறம் உங்கள் கை கிழிச்சிருக்கு, அதான். நான் பயந்துட்டேன்டி. இல்லை, நான் வேற திடீர்னு கிஸ் பண்ணிட்டேனா, அதை யோசிச்சுட்டு அழுறியோன்னு பயந்துட்டேன். இப்போதான் நிம்மதியாக இருக்கு. ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு. எனக்கு கொடுத்த ப்ராமிஸை நீங்கள் மீறிட்டீங்க. என் முன்னாடி இப்படி வந்து நிற்க உங்ககிட்ட யார் சொன்னா? நான் இப்படி வந்து நின்னேன். ஆமாம், அவ்வளோ அழகா அப்படி செட்யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நிற்கிற. குளிச்சுட்டு அப்படியே ட்ராப்லெட்ஸாக அப்படியே உன் கழுத்தில் இருந்தது அப்படியே இறங்கி. போதும், நிறுத்துங்க. உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன்ல வெளியே போகிறதுக்கு. நீங்கள் தானே கேட்காம. திடீர்னு யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, தங்கச்சி. அக்கா, அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு வெளியே நின்று சத்தம் போட்டிருக்கான். அப்போ நீங்கள் திடீர்னு எந்திரிச்சு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் தங்கச்சி, அக்கா அம்மா கூப்பிடுதுக்கா இதோ வர சொல்லிட்டு தங்கச்சி
திடீர்னு உள்ள பார்க்கும்போது அவர் கையில கட்டு போட்டிருக்கா. ஐயோ அத்தான் என்னாச்சு, என்னாச்சு உங்க கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றா. அப்போ அவரு சிரிச்சுட்டு, ஒன்றும் இல்லை மச்சினிச்சி, சும்மா உங்க அக்காவுடைய வளையல் நல்லா இருந்துச்சா, எடுத்து போட்டு பார்த்தேன்னா திடீர்னு கையை குத்து கிழிச்சிச்சு. என்னத்தான் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க தங்கச்சியை முறைக்கிறீங்க. அவளை அது பார்த்துட்டா, இல்ல என்னத்தான் இப்படி பண்றீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதா? யூனா, உனக்கு வேற வேலை இல்லை, கிளம்பு, இங்கிருந்து வெளியே கிளம்பி போ. அக்கா நீ வர வர ரொம்ப ஓவரா தாண்டி பண்ற. அப்போ திடீர்னு பார்த்தா உங்க தங்கச்சி தலையிலே அடி விழுது. யாருன்னு பார்த்தா உங்க புருஷன்தான். என்ன அக்காவை வாடி பொடினெல்லாம் கூப்பிட்டு இருக்க மச்சினிச்சி? என் பொண்டாட்டி கொஞ்சம் ரெஸ்பெக்டோட கூப்பிடு. இந்த பாருங்க தான், எனக்கும் அவளுக்கு இடையில நீங்க வராதிங்க, புரியுதா? இது எங்க 2 பேத்துக்கு இடையில இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிலுக்கிக்கிட்டு உங்க தங்கச்சி நடந்து போறாங்க. அப்போ நீங்க ஹோபியை திரும்பி பார்த்துட்டு வேற சொல்லிட்டு வெளியே போறீங்க. அப்போ அவர் சிரிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. அந்த சினவரியோ எல்லாம் அன்னைக்கு நார்மலாக எல்லாமே நடக்குது. உங்கள் அம்மா கிட்டேயும் அவர் இந்த மாதிரி தான் ரீசனாக சொல்லிட்டு இருக்காங்க. தெரியாமல் சும்மா பார்த்தேன் அந்த மாதிரி. உங்கள் அம்மாவும் கொஞ்சம் பார்த்தெல்லாம் பண்ண வேண்டாமா அப்படி சொல்லிட்டு உங்கள் புருஷனை ஹோபியை திட்டுறாங்க. அப்போ நீங்கள் ஐயோ நம்மளால தானே அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, ஆனா இன்னும் 3 வீக்ஸ் தாண்டி பேலன்ஸ் இருக்கு நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. அதோடையே நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க. அப்போது அவருக்கும் புரியுது நீங்களும் அவரை லவ் பண்ணுறீங்கன்னு. சரிடி பொண்டாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அப்படியே டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. உங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சு. நல்ல மார்க்லேயே நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க. அப்போது உங்கள் அத்தை வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம்லாம் அவங்ககிட்டேருந்து வாங்குறீங்க. வாங்கிட்டு அப்போது அவங்க சொல்கிறாங்க, சீக்கிரமாகவே கிளம்பி வந்துடு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டே, சரிதா, இன்னும் 2 வீக்ஸ் தானே, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதே மாதிரி 2 வீக்ஸ் முடிய போகுது. 2 நாளைக்கு முன்னாடியே ஹோபி வந்துட்டார். வந்துட்டு, வாய்னா 2 நாள் நான் உன் கூட இங்கேயே தங்கிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போது எதுக்கு 2 நாள் ஏன் கூட தங்கணும்? 2 நாள் முடிச்சு நான் அங்கே தானே வரப்போகிறேன். அப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போன போதுமே. இல்லை சும்மா இங்கே தங்கலாமேன்னு தோணுச்சு, அதனால தான். அப்போ நீங்கள் ஓகே, உங்களுக்கான ரூம் ரெடி பண்ணுறேன். எதுக்கு? உன் ரூம் இருக்குல்ல. இல்லை, யூனா என் கூட தான் படுப்பா. பரவாயில்ல, யூனாவை இன்னைக்கு தனியாக படுக்க வச்சிடலாம். ஐயோ, நீங்கள் வேணுட்டு பண்ணுறீங்களா? இந்த பாரு, நீ என்னை ரொம்ப டீஸ் பண்ணுற. யார்? நான் உங்களை டீஸ் பண்ணுறேன் அப்படியா? ஆமாம், இன்னும் 2 நாள் தானே. அதுலேயே ஏன் அதுக்கு முன்னாடி நான் உன் கூட படுக்கக்கூடாதா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. நீங்கள் போங்க சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. அப்போது அதே மாதிரி ஃபஸ்ட் டே முடியுது. நைட்டு அவர் தனியாக போய் தூங்குறாரு. அப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏன்டி உன் கூட? இல்லைம்மா, அவர் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக படுக்கணும்னு சொன்னார், அஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான். நீ பண்ணுறது என்னமோ எனக்கு சந்தேகமாகவே இருக்குது வாயனா. மாப்பிள்ளை வேற முதல் தடவையாக இங்கே வந்து தங்குறாரு. ஆனால் நீ என்ன? இல்லைம்மா, எதுவுமே இல்லை, நார்மலாக தான். சரி, 2 பேருமே ஹாப்பியாக இருந்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. மறாவது நாள் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு உங்கள் தங்கச்சி வீலில் கத்துற சத்தம் மட்டும் கேட்குது. நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க. பார்க்கும்போது உங்கள் தங்கச்சியோட கையை ஹோபி பிடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா அவளுடைய கண்ணாடி வளையலெல்லாம் உடஞ்சிருக்கு. உங்கள் தங்கச்சி அழறா. இவர் வேற ரொம்ப டைட்டாக அவளுடைய கையை பிடிச்சிருக்காரு. அப்போது தங்கச்சி அக்கா சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா.
அப்போ நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியல. திடீர்னு வந்து ஹோபி கன்னத்திலேயே பொலிட்டுன்னு விட்டுட்டீங்க. அவரு கன்னத்துல கை வச்சுட்டு, "நீ நீ இப்ப என்ன எதுக்கு அடிச்ச?" அப்படின்னு கேட்கும்போது, நீங்க எதுவுமே பேசல. முறைச்சுட்டே இருக்கீங்க. "நீ என்ன நினைச்சு இப்ப என்ன அடிச்சேன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. வேணாம்." அப்படின்னு எதுவுமே பேசாம அவரு வெளியே கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா இந்த வளையல் உடையறதெல்லாம் எப்போ உடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நீங்க ஒரு செகண்ட்லயே அவரை தப்பா நினைச்சிட்டீங்க. அப்போ உங்க தங்கச்சிக்கும் புரியல. அப்ப அவ, எதுக்குக்கா அவரை அடிச்சீங்க?" என்ன நடந்துச்சுங்க? அப்பதான் நீங்க கேக்குறீங்க. அப்போ, "இல்ல, நேத்து நீ தானே இங்க எண்ணெய் கொட்டி விட்டுட்டு போன. நீ துடைக்கவும் இல்ல. நான் தெரியாம காலை அதுல வச்சு வழுக்கி விழ போயிட்டேன். அத பார்த்து திடீர்னு அத்தா வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி என் கையில புடிச்சாரா, திடீர்னு பார்த்தா பாரு என் கையில அந்த வளையல் குத்திடுச்சு, கிழிச்சிருச்சு. அதான் கத்துனேன். அதுக்கு எதுக்கு அவரை அடிச்ச? லூசாக்கா நீ?" அப்படின்னு கேக்குறா. அப்பதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்களுக்கே ரியலைஸ் ஆகுது. நீங்க தலையில கைய வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்க திடீர்னு ஓடி போய் வெளிய பார்க்குறீங்க. பார்த்தா அவரையும் காணோம், பைக்கையும் காணோம். அப்ப நீங்க கன்டினியூஸா கால் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா அவரு கால் பிக்கப் பண்ணவே இல்ல. அடிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அழ வருது. உங்க ஃபேமிலில யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. அழுதுட்டே இருக்கீங்க. அப்போ யுவனா மெதுவா பக்கத்துல வந்து, "அக்கா, என்னாச்சுக்கா? எதுக்குக்கா அழற?" அப்போ நீங்க யார்கிட்டயும் சொல்ல முடியாதனால திடீர்னு உங்க தங்கச்சிகிட்டயே சொல்லிட்டீங்க. நான் அவரை தப்பா நினைச்சிட்டேன்டி. நான் நான் நினைச்சேன். அப்போ யூனாக்கு புரிஞ்சிருச்சு என்ன நினைச்சிருப்பேன்னு. அதனால ஃபுல்லாவே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே, "அக்கா உனக்கு எப்படிக்கா அத்தானை பத்தி என்ன பத்தி அந்த மாதிரி நினைக்க தோணுச்சு? ஒரு ஒரு வாட்டி கூட என்ன அவர் தப்பா பார்த்தது இல்லக்கா. நானும் டீஸ் பண்ற மாதிரிலாம் பேசுவேனே தவிர, எப்படிக்கா உன்னால இப்படி ச்சே!" அப்படின்னு சொல்லும்போது நீங்க அழுதுட்டு கட்டி பிடிக்கிறீங்க யூனாவ. அப்போ திடீர்னு பார்த்தா அவள உங்கள தள்ளி விட்டுட்டு, "எதுவும் பேசாதக்கா. நீ இப்படி நினைச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லும்போது, இவனை நான் வேணும்ட்டு ஏதோ ஒரு டென்ஷன்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழறீங்க. அப்போ எப்படியா இருந்தாலும் தங்கச்சி தானே, அவளுக்கும் புரியுது. வந்துட்டு, "சரி போட்டும். அவர கூப்பிட்டு முதல்ல பேசு. ஏன்னா, அவரு தான் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாரு உன்னால." அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியுது. ஏன்னா, இவ்ளோ நாள் எல்லாமே அதாவது 3 வருஷம் கண்டிஷன் அது இதுன்னு எல்லாமே போட்டாலும், எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு, அவரு உங்களுக்காகவே எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நின்னுட்டுருக்காரு. ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு அவரும் நெனச்சு பார்க்கல. அவரு வேற ஃபோன் எடுக்காதனாலயே, அவரு என்ன நெனைக்கிறாரு, என்ன பண்றாரு எதுவுமே தெரியல. அப்போ நீங்க உடனே அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா, நான் இன்னைக்கு கிளம்புறேம்மா. "என்னாச்சுடி? என்ன ரொம்ப பதட்டமா இருக்க? ஆமா மாப்பிள்ளை எங்க?" அவர் கிளம்பிட்டாரு. நான் நான் அவரை அடிச்சிட்டேன். "எதுக்கு?" இல்லைம்மா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் அவருக்கு தெரியாம. லூசாடி நீ! எது பண்றதா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு தானே நீ பண்ணுவ. என்ன வாயினா இப்படி? "நீ முதல்ல இப்பவே கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவும் சொல்றாங்க. ஆனா உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா, அவரு கொஞ்சம் உடம்புக்கு முடியாம இருக்கிறதுனாலயே, அ ரொம்ப அதிர்ச்சி தர்ற மாதிரி எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அதனாலயே நீங்க, அப்பாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இறங்குறேம்மா. "ஒண்ணும் தேவையில்ல. நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த அழுமூஞ்சியாவே நீ முன்னாடி போய் நின்னாலே அவரு கண்டுபிடிச்சுருவாரு. நீ கிளம்ப பாரு. நான் சொல்லிக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, நீங்க உங்களுக்கு தேவையான கொஞ்சம் அக்சஸரீஸ் மட்டும் எடுத்துட்டு, அங்கிருந்து நீங்க பஸ்ஸுல கிளம்புறீங்க. நீங்க வீடு போய் சேர்றதுக்குள்ளேயே பார்த்தா, ஹோபி அங்க இல்ல. அப்போ நீங்க போறீங்க. போகும்போது, "வயனா நாளைக்கு தானே வர்றதுக்கு இருந்தேன்." "ஆமா, ஹோபி எங்கம்மா?" அத்தை, அவர் இங்க வரலையா? "இல்ல வரல." "என்னாச்சு வயனா? ஏன்டா? என்ன? இல்ல, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு?" இல்லை, நான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். "என்னடா? ஏதாச்சும் பிரச்சனையா?" ஆமா அத்தை, அதான் நான் அவரை
சந்தேகப்பட்டு அடிச்சிட்டேன் அத்தை. எதுக்கு? இல்லைண்ணா, தப்பெல்லாம் என் மேலே தான் அத்தை. அதை உங்ககிட்ட என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்னை மன்னிச்சிருங்க. என்னடா? ஐயோ, இரு நான் அவனை கூப்பிடுறேன் சொல்லிட்டு ஹோபியை கூப்பிடும்போது அவரு பார்த்தா அம்மா கூப்பிட்டப்போ கால் பிக் பண்ணிட்டாரு. சொல்லுங்கம்மா. எங்கடா இருக்க? நான் பெங்களூர் கிளம்பிட்டேன். என்ன என்ன ஹோபி, நீ நீ இப்போ எங்கே இருந்தாலும் திரும்பி வா. இல்லைம்மா, நான் வேலை கிளம்பிட்டேன். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சு. ஹோபி, என்னடா உனக்கு ஏதாச்சும், உனக்கு வயனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? வயன் வந்திருக்க இங்க, என்ன இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், நீ வா. அம்மா, ஒரு இம்பார்ட்டன்டான கால் வந்துச்சு, அதனால தான் நான் கிளம்பியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் வருவேன், அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டாரு. அப்போது உங்கள் அத்தை கொஞ்சம் சமாதானம் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கா யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அழுறதை மட்டும் நிப்பாட்டவே இல்லை. அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஹோபி ரூமில் போய் அப்படியே படுத்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது அத்தை வந்து கதவை தட்டுறாரு. தட்டிட்டு, நீ கவலைப்படாதம்மா, அவனுக்கு கோவம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் யார்கிட்டையுமே எதுவுமே பேச மாட்டான். அதனால தான் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக கொஞ்சம் அவனே சமாதானமாகி உனக்கு கால் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறது எதுவுமே தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது நீங்கள் மறுபடியும் ஹோபிக்கு தூங்கவே இல்லை. அன்றைக்கி நைட் பூரா அவருக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்கள் கால் ஒன்று கூட அவர் பிக்கப் பண்ணவே இல்லை. அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே 4 நாள் முடியுது, 5 நாள் முடியுது. நீங்கள் சரியாக சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஆனால் ஹோபிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவர் எடுக்கிறதும் இல்லை. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஹோபி பக்கத்தில் நடக்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹோபி சைட் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா சுகா, ஹோபி வாயன் என்ன கூப்பிட்டு இருந்தாடா, நீ அவ காலை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற, என்னடா உங்களுக்கு ஏதாவது இடையில ஏதாச்சும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணுறேன்னு அவ கேட்டா. நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொன்னேன். ஆனால் நீயும் 4-5 நாளாக சரியாகவே இல்லை, என்னடா என்ன பிரச்சனை? அப்போது அவரும் நடந்த விஷயத்தையும் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்போது சுகா சொல்கிறாரு, இந்த பாரு ஹோபி, அவ சின்ன பொண்ணு, விவரம் தெரியல, ஏதோ தப்பாக நினச்சி திடீர்னு பண்ணிட்டா. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நீ ஹாப்பியாக இருக்கியா அவகிட்ட பேசாம? ஏதாச்சும் பேசுடா. ஆமாண்டா, நான் ஹாப்பியாக இல்லை, அவகிட்ட பேசாம நான் ஹாப்பியாக இல்லை, உண்மைதான். ஆனால் நான் அவகிட்ட இப்போ பேசுகிற மனோநிலைமையிலும் இல்லை. சுகர், நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆரம் உள்ளேருந்து தலையை சொரிஞ்சுட்டே வெளியே வர்றாரு. வந்துட்டு, ஹோபி உன் ஃபோனுக்கு உன் பொண்டாட்டி கூப்பிட்டுட்டே இருக்காடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது, தயவு செஞ்சு அந்த ஃபோனை அட்டன் பண்ணி தொலையாதீங்க, எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும். நம்பிக்கை இல்லாத ஒருத்திக்கிட்ட எப்படி நான் பேசணும், எப்படி நான் அவ கூட வாழணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆ, அவகிட்ட நான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தான் பழகிட்டு இருந்தேன். ஆனா ஒரே செகண்ட்ல என்ன நடந்துச்சுன்னாச்சும் அட்லீஸ்ட் கேட்டிருக்கணும்ல. எப்படியா தப்பா நினைப்பா? எங்க நம்பிக்கை இல்லையோ அந்த இடத்துல இந்த ஹோபி இருக்க மாட்டான். அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலேயே அவ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு, ஹோபி கொஞ்சம் பார்த்து பேசுடா அப்படின்னு ஆரம் சொல்றாரு. அப்போ ஹோபி திரும்பி பார்க்குறாங்க. அதே மாதிரி சுகாவும் திரும்பி பார்க்குறாங்க. வயன் லைனில் இருக்கா, நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அப்படியே ஹோபி திடீர்னு ஓடி வந்து கால் அந்த ஃபோன் வாங்குறாங்க. வாங்கி பார்த்தா அதுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. நீங்கள் அங்கே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவருக்கு அப்போ என்ன வேண்டாமா? நான் பண்ணது தப்பு தானே? ஆமாம், அவர் சொன்னது சரிதான். அவருக்கு தகுந்த பொண்ணு நான் இல்லை. அழகிலையா இருந்தாலும் சரி, அறிவிலையா இருந்தாலும் சரி, அவருக்கு தகுந்த பொண்ணு நானே இல்லை. ஆனால் ஒரு வாட்டி உங்ககிட்ட சோறையாச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி உக்காண்ட்ருக்கீங்க. அந்த டைமில் ஹோபி திருப்பி கூப்பிடுறாரு. ஆனால் நீங்கள் ஃபோன் எடுக்கலை.
என்ன ஆரம்னா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்பவே நைட்டோட நைட்டாவே பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அப்போ அந்த டைம்ல சுகாவும் உங்களை கூப்பிடுறாங்க, ஆனா கால் எடுக்கல. ஒரு ஹாஃப் அன் அவர் முடிஞ்சு உங்க அத்தை கால் எடுக்கிறாங்க. என்னது, எங்க, எப்போ, என்னாச்சு அப்படின்னு அவங்க கத்துறாங்க. அந்த கத்துற சவுண்ட் கேட்டுதான் நீங்க கீழே போறீங்க. போகும்போது ஐயோ ஹோபி என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க போயிட்டு அத்தை என்னாச்சு அத்தை? என்னாச்சு அவருக்கு? அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா, சுகர் சுகர் கால் பண்ணா ஏதோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது நீங்க பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. வா கிளம்பலாம் வாயனா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி போறீங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு 10 மாடியாச்சும் இருக்கும். அங்க பெங்களூர்ல பக்கத்துலேயே தான் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. நீங்க அங்க போறீங்க. போகும்போது பார்த்தா நீங்க போய் ரிசப்ஷன்ல கேக்குறீங்க, இங்க ஜிஹோப்னு பேர்ல யாராச்சும் அட்மிட் ஆயிருக்காங்களா? அப்போ அவங்க கொஸ்டின் பண்ற மாதிரி பாக்குறாங்க. எக்ஸலண்ட் கேஸ். ஹிஸ் நேம் இஸ் ஹோபி. ஐயோ, ஹிஸ் நேம் இஸ் ஜிஹோப் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு ஆமா அட்மிட் ஆயிருக்காங்க, மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோர் நம்பரும் அதே மாதிரி ரூம் நம்பரும் சொல்றாங்க. அப்போ நீங்க போகும்போது மேலே அந்த ரூம் பக்கத்துல போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு நர்ஸ் சொல்றாங்க, ஜிஹோப்போடைய யாரு கூட நிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நீங்க திடீர்னு போறீங்க. போகும்போது சாரி டு சே காப்பாற்ற முடியல அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதே மாதிரி நர்ஸும் நின்றுருக்காங்க பக்கத்துலயே. பார்த்தா ஒரு துணி போட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹோபியோட அம்மா அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க. நீங்களும் என்ன டாக்டர் சொல்றீங்க? சாரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. நீங்க எதுவுமே யோசிக்கல. பார்த்தா அங்க ஸ்டேர் கேஸ் இருக்குது. நீங்க பாட்டுக்கு ஸ்டேர் கேஸ்ல ஏறிட்டே இருக்கீங்க. அப்படியே ஏறி 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 டாப் ஃப்ளோருக்கு போயிட்டீங்க. போயிட்டு ஒரு தப்பு பண்ணதுக்கு சாரி கூட என்னால கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த டாப்ல கரெக்டா மேலே ஏறி கீழே குதிக்கிறதுக்காக நின்றுருக்கீங்க. ஹோபி இல்லாத இந்த லைஃப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இருக்க மூடிட்டு கீழே குதிக்கிறதுக்குள்ளேயே உங்க கையை பிடிச்சி யாரோ கீழே இழுக்கிறாங்க. இழுத்துட்டு பொல்ட்டுன்னு உங்க கண்ணத்துல வராற. பார்த்தா அது ஹோபிதான். லூசா நீயே, என்ன என்ன பண்ண பாக்க? நான் இல்லைன்னா முடிச்சிருவியா உன் வாழ்க்கைய அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிக்கிறாரு. நீங்க உண்மையாலுமே நீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? வைனா காம் டவுன். நான் எனக்கு எதுவுமே ஆகல. வேற வேற பேஷண்ட் அது. I'm sorry அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கீங்க. அப்போ அவரு உங்களை காம் டவுன் பண்ணிட்டு, என்ன ஆச்சு, எனக்கு எதுவுமே ஆகல பாரு. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட மூஞ்சி பார்த்து பேசிடுங்க. என்கிட்ட பேச மட்டும் இருக்காதீங்க ஹோபி. நீங்க இல்லாத ஒரு செகண்ட் கூட என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது.
எப்படி உங்களுக்கு திட்டணும்னு தோணுச்சுன்னா திட்டிடுங்க, அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிச்சிடுங்க. உங்களுக்கு தப்பா நினைச்சது என்னோட தப்பு தான்னு சொல்லிட்டு நீங்க உங்களையே அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப அவரு உங்க கையை பிடிச்சிட்டு, பையனா என்ன பண்ற நீ? என்ன மன்னிச்சிடுங்க. ஹோபி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கீங்க. அவரு கண்ணும் நிறையுது. என்ன சொன்ன வாயனா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, லவ் யூ டூடி. பொண்டாட்டி, உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியலடி. ஆனா நான் கோவத்துல இருக்கும்போது ஏதாச்சும் பேசி ஏதோ உன்னை ஹர்ட் பண்ணிடுமோன்னு தாண்டி நீ கூப்பிடும்போது நான் எடுக்காம இருந்தேன். நீ கேட்டல நான் எப்படி பேசியிருந்தேன்னு. உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுனால தான் நான் எடுக்காம இருந்தேன். மன்னிச்சிடுறி. திட்டுறதா கூட திட்டிக்கோங்க. கால் மட்டும் எடுக்காம என்கிட்ட பேசாம இனிமே இருக்காதீங்க ஹோபி ப்ளீஸ். ஓகே, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். ப்ராமிஸ், இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை அழுற மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை கொஞ்சம் சாந்தமாக்கிட்டு அப்படியே நீங்கள் 2 பேருமே கீழே இறங்கி வர்றீங்க. வரும்போது உங்கள் அத்தை அப்போ தான் கொஞ்சம் கான்ஷியஸ் வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது எங்கம்மா போனேன்? இல்லத்தனா, தப்பாக எதுவும் முடிவெடுத்துக்கூடாது, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சுகா பக்கத்தில் வந்து, என்ன சிஸ்டர் இப்படி திடீர்னு நீங்கள் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டீங்க, எங்கெல்லாம் உங்களை தேடி அலையிறது? இல்லை நான் வந்து எதுவும் சொல்லாதீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது. பார்த்துக்கோ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காடுறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஆக்சிடென்ட் கேஸ் இந்த மாதிரிலாம் அட்மிட் ஆகிட்டாங்கன்னா அவங்க கையில் வந்து அவங்களுடைய நேம் வந்து டேக் மாதிரி கட்டிடுவாங்க. என்ன நடந்துச்சுன்னா மாற்றி கட்டிட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு, அதில் ஜேஹோப்புடைய பேர் கட்டிட்டாங்க, மாற்றி கட்டியிருக்காங்க. அது தெரியல, அதனால தான் அவர் இறந்து போன போது அவர் தான் ஜேஹோப்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் தான் நீங்கள் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த சினாரியோஸ் எல்லாம் முடிஞ்சு அப்புறமா ஹோபிக்கும் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. அப்படியே நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க. கொஞ்சம் இப்போது சூழ்நிலையெல்லாம் கரெக்டாகுது. அதுக்கப்புறமா மறாவது நாள் நீங்கள் நைட்டு என்ன நடக்குதுன்னா, பார்த்தா ஹோபி ரூமில் வரும்போது லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்கு, சுற்றிலும் கேண்டில் லைட் ஏற்றி வச்சுருக்கீங்க. அவ்வளோ கோர்ஜியஸாக அழகாக ஒரு ஒயிட் கலர் சாரீ கட்டிக்கிட்டு நீங்கள் நின்றுருக்கீங்க. அப்போது ஹோபி உள்ளே வர்றாரு. வந்து பார்த்தா நீங்கள் தலை நிறையா மல்லிப்பூவெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவர் அப்படியே எச்சி முழுங்கி நின்றுட்டுருக்காரு. என்ன வேணா இப்படி நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு வாங்க வந்து உட்காருங்க சொல்லும்போது அவரும் அப்படியே தலையாட்டி போகும் மாதிரி வந்து அங்கே உட்கார்றாரு கட்டிலில். அப்போது அவர் எப்போவுமே ஜோவியலாக இருக்கிற மாதிரியே அந்த மாதிரி ப்ரிண்ட் பண்ணிவிட்டு நீ உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, திடீர்னு பார்த்தா அவர் மடியில் ஏறி உட்காந்துட்டீங்க. உட்காந்துட்டு அப்படியே அவருடைய கழுத்தை சுற்றி உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. அவர் என்ன 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 வேணா, நீ பக்கத்தில் உட்காருதான் சொன்ன. ஏன் அத்தா, உங்கள் மடியில் நான் உட்காரக்கூடாதா? அப்படின்னு கேட்குறீங்க. அவர் திருன்னு முழிக்கிறாரு. நீங்கள் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் இப்போ அவர் பண்ணிகிட்ருக்காரு. என்ன ஒரு மாதிரி பேசுகிற, இன்னைக்கு நீ சரியில்லையே. என்னதான், ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திடீர்னு பார்த்தா அவர் கழுத்து கிட்ட போய் அப்படின்னு மூச்சு இழுத்து விடுறீங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு, என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க தான், இவ்வளோ தூக்கலாக இருக்குது?
அப்படின்னு சொல்லும்போது அவரு கண்ணை மூடிட்டு வேற மாதிரி உட்காந்துருக்காரு. வயனா, நீ நீ கொஞ்சம் எந்திரிய. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? என்னதான்? ஏன் மூச்சு வாங்குது? ஐயோ, ஏன்னாச்சு என் புருஷனுக்கு இப்படி வேர்த்து கொட்டுது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முந்தானி எடுத்து அவரு அப்படியே தொடச்சி விட்டுட்டு இருக்கீங்க. அப்போ அவரு, வயனா கொஞ்சம் எந்திரிச்சு கீழே கீழே உட்காரு. என்னதான் பிடிக்கலையா? நான் உங்க மேல இப்படி உட்கார்ந்துருக்கு பிடிக்கலையா? வயனா, நான் சொல்றேன், அப்புறம் நடக்க போற விஷயத்துக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்ன பண்ண போறீங்க? என்ன நடக்க போகுது? ம் அத்தான், ஏன் அத்தான்? வயனா, நான் இப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண வர்றாரு. அப்ப நீங்க, ஒரு நிமிஷம். என்னடி இப்படி மூடி ஏற்றி விட்டுட்டு ஒரு நிமிஷம் சொல்றேன், இதுவாக இருந்தாலும் நாளைக்கு. இல்ல எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. மறுபடியுமா? என்ன கண்டிஷன் சொல்லு. அது உங்களுக்கு இல்லை, எனக்கு. என்னது? உங்களை அன்கண்டிஷனலாக லவ் பண்ணணும். அதுதான் எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட கண்டிஷன். அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்ணெல்லாம் நிறையுது. உங்கள் கண்ணு தான் இவ்வளோ நேரம் லெஸ்ஃபுல்லாக இருந்த அந்த கண்ணில் இப்போ நிறைய லவ் மட்டுமே தெரியுது. ஹோபியோடதாக இருந்தாலும் உங்களதாக இருந்தாலும் அவ்வளோ லவ்வபுளாக பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கே உங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளோதாங்க காய்ஸ், இந்த ஸ்டோரியை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ரொம்ப கண்டிஷன்ஸோடு ஸ்டார்ட் பண்ண இந்த வாழ்க்கை, இந்த கல்யாணம் அன்கண்டிஷ்னலாக லவ்வபுளாக லவ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஈவன் அது லவ் லைஃப்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க பண்ணுற சின்ன தப்பு இல்லைன்னா ஏதாச்சும் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயத்த பேசி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லாமல் திடீர்னு எந்த முடிவுமே எடுத்துக்க கூடாது. எடுத்தால் நிறைய ரிலேஷன்ஷிப் அதுலேயே பிரேக் ஆகிடும். புரியுதில்ல? அப்போது எது பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள். யாரை சந்தேகம் பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து தெரிவதே மெய். அப்படி தானே? அப்போது நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு ஸ்டோரி இல்லைன்னா ஒரு பார்ட் எஃப்எஃப்ல பார்க்குற வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரியமான அச்சு. அட பார்த்தீங்களா, மறந்துட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா பெல் ஐக்கன் ஆனில் போட்டுருங்க. ஆனில் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் டான்னு வந்துடும். ஓகே? அப்புறமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களை உற்சாகப்படுத்தும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்கள் கமெண்ட்ல இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நம்ம சேனலோடைய ஆனரான தியா குழந்தை சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இந்த ஜுமுக்கா, அப்புறமா பேங்கிள்ஸ், பிரேஸ்லைட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா அவங்களுடைய இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் சேனலோட ஐடியெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். தேவை இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கக்கிட்டே நீங்கள் நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்கடா. அப்போது நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரியில் பார்க்குற வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரியமான அச்சு. டாடா, பாய், சரங்கியார் மீஸ்.